ரீசெண்டாக எல்லாருமே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் கூட ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த ஜிபிஎஸ் கண்டிஷன் பற்றி ஒரு குழந்தை வந்து தவறிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஜிபிஎஸ்னா என்ன, அதில் எப்படி ஃபிசியோதெரப்பி ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஜிபிஎஸ்ன்றது ஒரு குயிலியன் பேரே சிண்ட்ரோம். அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் மாதிரி அது. ஸோ அது 2 ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பிரிப்போம். ஒன்று வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது ரிகவரி ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி. இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அதுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுத்து அதோட ரிகவரி பண்ணி குழந்தைய வந்து ரிகவர் பண்ணுறது தான் அதோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து ஐசியூவில் வச்சு தான் பண்ணுவோம், ஏன்னா அது ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ரீஹாபிலிட்டேஷன்றது நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க குழந்தைய ரிகவர் பண்ணுறது தான் அதோட ப்ராசஸ். இதோட மெயினான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மசிலுமே வீக்காக இருக்கும். இது மெயின்லி மசில்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதுவும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது 2 கைகளையும் 2 கால்களையும் மோஸ்ட்லி கால்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. பட் நாங்கள் இதே மாதிரி ஜிபிஎஸ் கேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பேஷண்ட் ரெஃபர் ஆகிருக்காங்க. அந்த பேஷண்ட்டை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக 100% ரிகவர் பண்ணியிருக்கோம். அதை இந்த வீடியோட கண்டினியூட்டியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஜிபிஎஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நோயெல்லாம் கிடையாது. அது ஒரு ரேர் கண்டிஷன், பட் அது 100% ட்ரீட் பண்ண முடியும். ஃபிசியோதெரபி பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஆஃப்டர் த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஆனால் கரெக்டான ஃபிசியோதெரபி பண்ணுங்கள், கரெக்டான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி கொடிய நோய்களையும் நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியும். அந்த பேஷண்ட்டோட ரிகவரி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். My name is Sindhu Raman. I am 16 years old. I was diagnosed with GBS in January. After my medical treatment was over, we were referred to Dr. Harish by a friend of ours. And when we came here, he told us about matrix therapy. And I've undergone 7 sessions now. Before matrix, I used to walk or to walk. And even then, my leg used to wobble and shiver and shake when I even took a step, even before if I was just standing. I don't use a walker anymore, and the shaking has gone down a lot. I ride as a pillion rider now in a two-wheeler. Before, if I sat upright for too long, or if I walked more than, let's say, 20 steps consecutively, even with the walker, it used to pain a lot. I was in a lot of pain, but I think 3 or 4 sessions in, it started reducing at a very drastic pace, and now I don't think, only when I exert myself very much does it hurt. Otherwise it's fine. After being cooped up for so long, my mom takes me around the city just for fun. I'm a lot like when I started, I couldn't do a lot of the exercises to the maximum capacity. I couldn't lift my legs so high, I couldn't fold my legs so high and things like that. So a special thank you to Dr. Randall and Dr. Harish.